எங்க ஆசிரமத்தை பொறுத்த மட்டும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்களா சார்? ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க, எங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்றோம். சார் வாங்க. இங்க கிச்சன் எங்க சார் இருக்கு? கிச்சன் நேரா அந்த பிளாக்ல தான் இருக்கு. சமையலுக்கு தேவையான பாத்திரம் எல்லாம் அங்கேயே இருக்கு. நீங்க யூஸ் பண்ணி சமைச்சுக்கலாம். ரொம்ப நன்றிங்க. சரிங்க சார். சரிங்க. ஏய் வாங்க ஆங்கர். ஹாய் சரவணன். ஹாய். ஹாய். வணக்கம் வணக்கம்மா. சார். என்ன சரவணன், உங்க டாஸ்க்குக்காக ரொம்ப டிஃபரெண்டான ஒரு கான்செப்ட்னு சொல்லி இங்கே வந்திருக்கீங்க? வரணும்னு வரலைங்க. உங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு போடுங்கன்னு சொன்னீங்க. என் மனசு முழுக்க இந்த குழந்தைங்களுக்கு சமைச்சு போடணும்னு ஆசை. அதான் இங்க வந்தேன். சூப்பர் சரவணன். இந்த பசங்களுக்காக நீங்க என்ன சமைச்சு கொடுக்க போறீங்க? ஹலோ பேட்டி கொடுக்கறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை. நாங்க போய் பசங்களுக்கு சமைக்க போறோம். எங்க வேலையை நாங்க பாக்குறோம். நீங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம உங்க வேலையை பார்க்கணும். டேய் பசங்களா, என்ன சமைக்கலாம்? என் இனமடா நீங்கள். டேக்ஸாவை தூக்கி வச்சு வெஜ் பிரியாணி சமைச்சிருவோமா? சரி, அங்கிள் சமைப்பனா நீங்க எல்லாரும் வேடிக்கை பாப்பீங்களா? சரி வாங்க போலாம். குழந்தைகளா, இன்னைக்கு எல்லாரும் சரவண மீனாட்சியோட ஜாலியா இருந்தீங்களா? இன்னைக்கு அவங்க சமைச்சு நமக்கு சாப்பாடு போடுறாங்க. ப்ரே பண்ணுவோமா? கண்ணை மூடுங்க. எல்லாம் வல்ல ஆண்டவனே, இன்று எங்களுக்காக ஒரு நாள் முழுவதும் எங்களுடன் விளையாடி அன்பு செலுத்தி உறவாடி அறுசுவை உணவை அளிக்கும் சரவணன் மீனாட்சிக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அருளுமாறு பிரார்த்திக்கிறோம். எங்க குழந்தைகள் இவ்வளவு சந்தோஷமா இருந்து நாங்க பார்த்ததே இல்லை. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அட என்னங்க சார் நீங்க, நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த குழந்தைங்களோட நாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பை நீங்க தான் எங்களுக்கு தந்திருக்கீங்க. இதை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம் சார். இப்ப கூட இங்க இருந்து கிளம்புறதுக்கு எங்களுக்கு மனசே இல்லைங்க. இங்கே இருந்துடணும் போல இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளவு சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்குங்க. நீங்க இந்த குழந்தைங்கள நல்லா பாத்துக்கிறீங்க. பெத்தவங்க இல்லாத குறையே தெரியாத நீங்க கவனிச்சுக்கிறீங்க. உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனாலதான் எங்களை மாதிரி இருக்கவங்க இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு அம்மாவா அப்பாவா இருந்து சேவை செய்ய முடியுது. நல்ல காரியத்தை நாங்க பண்றதை விட நீங்க வந்து இந்த குழந்தைகளுக்கு செய்றீங்க பாருங்க, அதைத்தாங்க நாங்க ரொம்ப மதிக்கிறோம். நீங்க தான் இந்த குழந்தைகளுக்கு அப்பா அம்மா. நல்லா ஹாப்பியா இருந்தீங்களா? ஹாப்பியா? சரி, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? திரும்ப எப்போ வருவீங்க? ஐயோ, எப்ப வரணும்னு சொல்லுங்க, வரோம்.